தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க தெரியுமா? தமிழ் தாய் வாழ்த்து. ஆமா, கொண்டு வந்தாங்க. தமிழே சரியா பேச தெரியல நம்மள பல பேருக்கு. நான் ஜென்சிய சொல்றேன்ப்பா, வேற யாரையும் சொல்ல, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல தமிழ் தாய் வாழ்த்த பாடு அப்படின்னு சொன்னா, தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுனால இவங்கள வாயில எல்லாம் தமிழ் சரளமா வந்துருமா? தமிழை நம்ம இன்னைக்கு எந்த அளவுல வச்சிருக்கோம் புரியுதா அவங்களுக்கு? அதாவது சட்டசபையில நிதியமைச்சர் அவர்கள் அது நிதிநிலை அறிக்கை படிக்கிறாரு. அதுல தப்பெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அப்போ திமுக தரப்புல நினைக்கிறாங்க. அவர் நல்ல இலக்கண தமிழ்ல சுத்தமாக பேசினாரு. பேசிட்டு இந்த மாதிரி பிழை இல்லாமல் பேச வேண்டும் அப்படின் போது அதுக்கு நிதியமைச்சர் பதில் ஏங்க 25 வருஷம் 30 வருஷம் நீங்க ஆங்கிலமே பேசியிருந்தீங்கன்னா தமிழ் மறந்து போயிருமா? தமிழ்நாட்டில் தானே நம்ம கல்வி நிறுவனங்கள் நடத்துறோம். சரி, அதோட நிப்பாட்டி இருந்தா கூட ஓகே, கோவத்துல ஏதோ ஆதங்கத்துல பேசினா கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு கிறிஸ்டின். இதுதான் இன்னைக்கு பலத்த கண்டனத்துக்கு உள்ளாக்கியிருக்கோம். எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு எனக்கு புரியுது. இதை நயினார் நாகேந்திரன் அவர்களும் கேட்டிருக்காரு, இன்னும் நிறைய பேரும் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன, இது திருக்குறள்லேருந்து எல்லாத்தையும் மேற்கோள் காமிச்சிருக்காங்க. இதுல எல்லாம் அன்பு இல்லையா, அமைதி இல்லையா, இரக்கம் இல்லையா? எந்த தமிழ் படிச்சா என்ன? அன்பு, இரக்கம், அமைதி அப்படின்றதெல்லாம் மனிதனுக்கு இயல்பாக இருக்க வேண்டிய விஷயங்கள். எல்லா மதமும் அதை தான் சொல்லுது. அப்புறம் இங்க இந்த மதத்தை கொண்டு சேர்த்தது அப்படின்றது ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம். இதே வானிலை போனாங்க அப்படின்னு சொன்னா இது மிகப்பெரிய சரிவில் தான் கொண்டு போய்விடும். அவங்க அதை புரிஞ்சுக்காம இதுதான் எங்களுடைய செல்வாக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணாங்கன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இதுல எங்க மதம் வந்ததுன்னு எனக்கு புரியல. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், சட்டசபை தொடர்ச்சியாக நடந்து போய் கொண்டிருக்கிறது. விவாதங்கள், காரசார விவாதங்கள் மாறி மாறி ரொம்ப ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல? அப்படி சொல்ல முடியாது. சட்டசபை அப்படின்னாலே அந்த தரப்பு வாதம், இவங்களுடைய கவுண்டரு அப்படின்னு இருக்கத்தான் செய்யும். இவ்வளோ நாளா அந்த தொடர்ச்சியான நேரலை அப்படின்றத நமக்கு பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கல. இன்னைக்கு கொடுத்து வச்சிருக்குது. அதனால இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்னங்க ஒண்ணுமே நம்ம சேனல் வியூஸ் போலையே அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, அதை விட அங்க சட்டசபை தான் முக்கியமா இருக்குது, மக்கள் அதை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க போயிட்டு நம்ம சேனல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு. அதுலயும் சபாநாயகர் சிறப்பாக செயல்படுகின்றார். இதுதான் நான் சொல்வேன். எந்த விதமான ஒரு சொல்றீங்களா இல்ல உண்மையிலே சீரியஸா சொல்றேன். ஓகே, பார்ஷியாலிட்டி எல்லாம் இல்லாம யாரா இருந்தாலும் அவர் சிறப்பாக செயல்படுகின்றார். இவர் ஆளுங்கட்சி, அவர் அமைச்சர், இல்லை அவர் எதிர்கட்சி, அந்த மாதிரிலாம் அவர் வித்தியாசம் பார்க்கல. யாராக இருந்தாலும் எது சரி எது தப்பு அப்படின்னு நடந்துக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக தான் நான் பார்க்குறேன் சட்டசபையில் அவருடைய நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும். ஆனால் என்ன, ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க தெரியுமா? தமிழ் தாய் வாழ்த்து. ஆமா, கொண்டு வந்தாங்க. தமிழே சரியா பேச தெரியல நம்மள பல பேருக்கு. நான் ஜென்சிய சொல்றேன்ப்பா, வேற யாரையும் சொல்ல, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல தமிழ் தாய் வாழ்த்த பாடு அப்படின்னு சொன்னா, தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுனால இவங்கள வாயில எல்லாம் தமிழ் சரளமா வந்துருமா? தமிழை நம்ம இன்னைக்கு எந்த அளவுல வச்சிருக்கோம் புரியுதா அவங்களுக்கு? இன்றைக்கு இருக்கின்ற இளைய தலைமுறை நாம எதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியணும்னு கேட்குறாங்க. அதான் பேச தெரியாத போதாதா அப்படின்னு. அந்த பேசுறதே சரியா வரமாட்டுது. ஆங்கிலம் கலக்காம அவங்களால ஒரு நிமிடம் தமிழை தொடர்ந்து பேச முடியுமா? நீங்க இலக்கண தமிழ்ல அந்த மாதிரி எல்லாம் பேசணும்னு கூட அவசியம் கிடையாது. சாதாரணமா சென்னை தமிழ்லயே பேசினுவாங்க. அப்படி பேசுறதுல ஆங்கில வார்த்தை இல்லாம பேச முடியுதா இன்னைக்கு நமக்கு? சார், அது புது இடம், முதல் முறை, அவ்வளவு பேர் மத்தியிலே பேசணும். ஏன்னா நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அது போக போக வரக்கூடியது தானே சார்? அதெல்லாம் ஒரு விஷயமா சார்? நான் என்னை பத்தியும் உன்னை பத்தியும் சொல்லி நிற்கிறேன். நீ ஏன் புது இடம்ன்ற? எனக்கு இது புதுசு கிடையாது. நீ யார சொல்ற? நீங்க யார சொன்னீங்க? நான் என்னை பத்தி சொல்லி நிற்கிறேன். ஒட்டுமொத்த இளைய சமுதாயத்தை பத்தி சொல்லி நிற்கிறேன். தமிழே பேச வரமாட்டுது அப்படின்னு. ஆங்கிலம் கலக்காம தமிழ்ல பேச சொல்லுங்கப்பா. இல்ல, அது போன்ற ஒரு சிக்கல் காரணம் நீங்க தான் பாக்குறீங்க. 50 ஆண்டுகளா திராவிட அரசியல பாக்குறீங்களா? திராவிட கட்சிகள் சாதனை தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க அப்படின்னு அட்டையில கட்டி ஒட்ட வச்சா மட்டும் பத்தாது ரூபன். அந்த உள்ளத்துல தமிழ் இருக்கணும்.
இன்னைக்கு தமிழ் படிக்கிறது அப்படின்றது எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எத்தனையோ விவாத நிகழ்ச்சிகளில் நம்ம பார்த்துருக்கோம்ல. இப்போ ஆங்கிலத்தில் நான் தப்பா பேசினேன் அப்படின்னா அப்படின்னு சிரிப்பாங்க. ஆனால் தமிழை கடிச்சு துப்புறோம். அந்த விவேக் படத்தை சொல்லுவாங்கல்ல, வாலிபர் உயிர் ஊஷல் அப்படின்னா அதை வந்து நம்ம ரொம்ப அழகா பேசுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம தாய்மொழியை என்னதான் தப்பா பேசினாலும் அதை பத்தி நம்ம கவலைப்படுறதே கிடையாது. பிறந்ததுலேருந்து குழந்தையா இருக்கும் போதுலேருந்து காதுல கேட்டு வாயில பேசுற மொழி தானே தாய்மொழின்றது. அப்ப அந்த தாய்மொழியில நம்ம வந்து தப்பா பேசுறோம் அப்படின்னா இதுல வந்து திமுகவும் கேட்க முடியாது. நீ கேட்டது கரெக்டு தான். அதாவது சட்டசபையில நிதியமைச்சர் அவர்கள் அது நிதிநிலை அறிக்கை படிக்கிறாரு, அதுல வந்து தப்பெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அப்போ திமுக தரப்புல இருந்து நினைக்கிறேன் அவர் நல்ல இலக்கண தமிழ்ல சுத்தமாலாம் பேசினாரு. பேசிட்டு இந்த மாதிரி பிழை இல்லாமல் பேச வேண்டும் அப்படின் போது அதுக்கு நிதியமைச்சர் கொடுத்த பதில் என்ன? அவர் சொல்றாரு, நான் கல்வித்துறையில வந்து 25-30 வருஷ காலம் இருந்திருக்கேன், அதனால ஆங்கிலத்துல பேசியிருக்கேன் அப்படின்னா. இந்த போன ஆட்சியில நிதியமைச்சர் ஒருத்தர் இருந்தாரு. அவரு நீங்க 2 பேர் இருந்தாங்க மாறி மாறி. யாரு நீங்க சொல்றீங்க? முதல்ல இருந்தவர். சரி, ரைட், ஓகே. அவரு வந்து இதே மாதிரிதான் எண்கள்ல தவறு செய்தார், அதை விட்டுருங்க. ஆனா அவர் ஒரு பேட்டியில் என்ன சொல்றாரு, ரொம்ப வருஷமா அவர் அமெரிக்கா போயிட்டாராம், அங்கேயே பெரிய பெரிய நிறுவனங்கள்ல வேலை பார்த்தவராம். இங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்தும் போது அவருக்கு பேச வரலையா. பேசியே வளர்ந்த கட்சி திமுக, வளர்த்த கட்சி திமுக. எனக்கு தமிழ்ல பேச வரல, அதனால நான் பிரச்சாரத்துல பேசாமையே நான் கலந்துட்டேன், அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பேச. எப்படி இருக்குன்னா, தமிழ் நீ நீச்சல் கத்துக்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 வருஷம் தண்ணி பக்கமே போல, இப்ப காலத்துக்கு உங்களை தண்ணியில போட உங்களுக்கு நீச்சல் வராதா? வரும்ல. அந்த மாதிரி தானே இது நம்ம தாய்மொழி இல்லை. அப்புறம் நான் அமெரிக்காவில் இருக்கேன், அப்புறம் அமெரிக்காவில் இருக்கும்போது தமிழையே தூக்கி போட்டுருந்தோமா? அவர் அன்னைக்கு அப்படி சொன்னாரு, இன்னைக்கு இவர் இப்படி சொல்றாரு. யாரை கேட்க முடியும்? கேட்க வேண்டியது மக்களாகிய நாம். ஏங்க 25 வருஷம் 30 வருஷம் நீங்க ஆங்கிலமே பேசியிருந்தீங்கன்னா தமிழ் மறந்து போயிருமா? தமிழ்நாட்டில் தானே நம்ம வந்து கல்வி நிறுவனங்கள் நடத்துறோம். அமெரிக்காவில் நம்ம கல்வி நிறுவனம் நடத்தினா அது ஒரு ஃபேஷனா வச்சிருக்காங்களோ. ஏன்னா சபரிசன், அதாவது உங்களுக்கு தெரியும் திமுகவுடைய மாப்பிள்ளை, அவருமே ஸ்டாலின் அவர்களது மாப்பிள்ளை. அவர் ஒட்டுமொத்த திமுக அவர் தான் மாப்பிள்ளை. அவருமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சார டயத்திலாம் பத்திரிகையாளருக்கு எப்பவுமே அவர் நான் தமிழ் பேசி நான் பார்த்தது இல்லை. எதுக்குன்னா தமிழ் அதாவது அந்த தொகுதியில போய் நிப்பாரு, அங்க போய் மைக்கு போட்டாலும் இங்கிலீஷ்ல தான் பேசுவாரு. இல்ல அதெல்லாம் ஒரு ஃபேஷனா வச்சிருக்காங்க. நான் கேட்டா நாங்க அப்படி நாங்க இப்படின்ட்டு இல்லை. இப்போ வந்து நிதியமைச்சர் தவறு யாரு செஞ்சாலும் தவறு செய்யாத மனுஷன் இருக்க முடியாது. அப்ப தவறுன்னு சொல்லும்போது திருத்திக்கணும். ஆனா அதுக்கு வந்து இதுதான் என்னுடைய பாணி, நான் இப்படித்தான் பேசுவேன் அப்படின்னா, இப்ப நான் பேசினுக்கிறது வந்து சென்னை தமிழ். அது ஏன்னா நான் இருந்த சமூகம் அந்த மாதிரி, நான் வளர்ந்த சமூகம் அந்த மாதிரி, அதனால நான் அந்த பாஷையை தான் நான் பேசினுக்கிறேன். அது தப்புன்னு யாரும் சொல்ல முடியாது. நீ இப்ப திருநெல்வேலி தமிழ் பேசுற, அவர் கொங்கு தமிழ் பேசுறாரு, நான் சென்னைக்காரன் சென்னை தமிழ் பேசுறேன், அதை யாரும் தப்புன்னு சொல்லக்கூடாது. ஆனா சென்னை தமிழ்னா மட்டும் இப்படி பாக்குறீங்க. இல்ல அவரை ரொம்ப போட்டு தாக்கிட்டாங்க. இவர் பேசும்போது இதான் வாய்ப்புன்ட்டு அவரும் கக்கிட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, சரிங்க தமிழ்ல வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நான் அதை ஒத்துக்கிறேன், அதை திருத்திக்கிறேன், இதோட முடிச்சு போச்சு. இதுக்கு மேல என்ன இருக்குன்ற இதுல வந்து அன்பு தமிழ், அமைதி தமிழ், அதுக்கப்புறம் என்ன இரக்கத்தமிழ், இது தமிழ் படிச்சவங்களுக்கே தெரியாது அப்படின்னா நான் கூட தான் தமிழ் படித்தேன். அப்ப நான் படிச்ச தமிழ்லாம் என்ன, எனக்கு வந்து இந்த அன்பு தமிழ், அமைதி தமிழ்லாம் எனக்கு தெரியாதா? இல்லை வராதா? எனக்கு வந்து உருட்டுக்கட்ட தமிழ், சவுக்கடி தமிழ், இந்த மாதிரி தமிழ் தான் வருமா? சரி, அதோட நிப்பாட்டி இருந்தா கூட ஓகே, கோவத்துல ஏதோ ஆங்கிலத்தில் பேசுனா கூட எடுத்துக்கலாம்னு வைங்களேன். நான் ஒரு கிறிஸ்டின், இதெல்லாம் வந்து இதுதான் இன்னைக்கு வந்து பலத்த கண்டனத்துக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. இப்போ நீங்கள் வேணா வந்து இப்போ நான் இது வரைக்கும் பேசினதை அப்படியே திருப்பி போட்டு பாருங்க, ஆங்கில வார்த்தையை இல்லாமல் பேசியிருப்பேன். நான் சாதாரணமாக தானே பேசினுக்கிறேன், அதே சென்னை தமிழ் தானே பேசுகிறேன். ஆங்கில வார்த்தை ஏதாவது வந்துதா? ஊடால, இந்த ஊடாலன்னு சொன்னதுக்கு உடனே ஒருத்தர் கேட்டாரு, ஞாபகம் இருக்கா? வேணும்ட்டு தான் நான் இதை சொன்னேன், இந்த ஊடால அப்படின்றது. அது தமிழ் தானுங்க, பிறமொழி கலப்பு இல்லைல்ல. இங்க வந்து யாரும் அந்த காலத்து திரைப்படங்கள்ல வரா மாதிரி நீங்கள் இப்பொழுது என்ன செய் அப்படி பேசணும்னு கூட நாங்க எதிர்பார்க்கல. பேசுற தமிழ தவறு இல்லாம பேசணும். இதுக்கு வந்துடலாம், அந்த நான் ஒரு கிறிஸ்டின், அதுதான் நான் கேட்கிறேன். எதுக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை அப்படின்னு எனக்கு புரியல. இதை வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களும் கேட்டிருக்காரு, இன்னும் நிறைய பேரும் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன, இது திருக்குறள்ல இருந்து எல்லாத்தையும் வந்து மேற்கோள் காமிச்சிருக்காங்க. இதுல எல்லாம் அன்பு இல்லையா, அமைதி இல்லையா, இரக்கம் இல்லையா? அப்ப நீங்க வந்து மற்றபடி தமிழ் படித்தவங்களுக்கெல்லாம் இது தெரியாதுன்னு சொன்னா
இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டு அசெம்பிளில பல்வேறு வாதங்கள் நடந்திருக்கு, சண்டை நடந்திருக்கு. ஆனா அந்த மதத்தை குறித்து பெருசா பேசுனது இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து முதல் முறை நான் சொன்னேன் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு. இதே பாணியில போனாங்க அப்படின்னு சொன்னா இது மிகப்பெரிய சரிவில் தான் கொண்டு போய் விடும். அவங்க அதை புரிஞ்சுக்காம இதுதான் எங்களுடைய செல்வாக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணாங்கன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ரூபன். இதுல எங்க மதம் வந்ததுன்னு எனக்கு புரியல. அப்ப நான் சொல்லாமா, நான் இந்த தமிழ் படித்தேன், எனக்கு இந்த தமிழ் தெரியும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும்? நான் சென்னை தமிழ் படித்தேன், அதனால எனக்கு இது தெரியும், அது தெரியும், இந்த தமிழ் தெரியும் அப்படின்னு நான் சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? எந்த தமிழ் படிச்சா என்ன? அன்பு, இரக்கம், அமைதி அப்படின்றதெல்லாம் வந்து மனிதனுக்கு இயல்பாக இருக்க வேண்டிய விஷயங்கள். எல்லா மதமும் அதை தான் சொல்லுது. அப்புறம் இங்க வந்து இந்த மதத்தை கொண்டு வந்து சேர்த்தது அப்படின்றது வந்து ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம். இல்ல சும்மாவே திரு ஜோசப் விஜய் அப்படிலாம் சொல்லி திரு பாஜக எச் ராஜா அவர்கள்லாம் பேசியிருப்பாங்க. அது ஒரு கிறிஸ்தவம் அப்படி இப்படி விமர்சனம் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அதை நோக்கி தான் போகுதுன்னு பாக்குறீங்களா? இல்ல வெளியில அப்படி தெரியுது, அப்படி தெரிய வர ஆரம்பிச்சிருச்சா? போகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் இல்லை. யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு வந்து அந்த மெர்சல் திரைப்படம் நினைக்கிறேன், அந்த நேரத்துல தான் வந்து எச் ராஜா அவர்கள் ஜோசப் விஜய் அப்படின்னு அவர் சொல்ல பேர் அவர் இப்பவும் சொல்றாரு, நான் அந்த பேரை சொல்லி வச்சு கொடுத்து அவர் சொல்லும் போது அவருடைய அந்த கடிதம் அதுல வந்து கீழே மேல கூட வந்து ஜோசப் விஜய்க்கு தான் பேர் போட்டிருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப வந்து சரி, அதுக்கு அந்த மாதிரி ஒரு பதிலடி கொடுத்தாங்க. இதுக்கு நான் ஒண்ணு சொல்லிட்டா, அண்ணன் திருமா அவர்கள் ஒரு தடவை பேசியிருந்தாரு. அவர் சொன்னதை நான் அப்படியே கோட் பண்றேன். இது நாள் வரைக்கும் திரைப்படங்கள்ல இருக்கும் போது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்க அரசியலுக்கு வந்த உடனே ஜோசப் விஜய் என்று பிராண்டிங் செய்கிறார்கள்னு சொன்னாரு திருமா அவர்கள். இன்னைக்கு அவர் தான் எங்க கூட்டணியில இருக்காரு. அப்ப அது என்ன பிராண்டிங் நம்ம அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்லை ஆளுங்கட்சி யார் வராங்களோ அந்த பக்கம் இவங்கெல்லாம் மாறுறதுதான். இவர் ஒன்று, வைகோ ஒன்று, அதை நம்ம தொடர்ச்சியா பாக்குறோம். நான் குற்றச்சாட்டு வைக்கிறது. அப்ப அன்னைக்கு அது சொன்னீங்களே பிராண்டிங் பண்றாங்கோ அப்படின்னு, அப்ப அது வந்து உண்மைன்னு ஒத்துக்கிறீங்களா? இல்ல இன்னைக்கு இங்க வந்தவொடனே இல்ல அதெல்லாம் தப்புன்னு சொல்லுவீங்க? என்ன சார் தமிழ்நாட்டில் பிறந்துட்டதெல்லாம் கேட்டுதான் அவனு பார்த்தேன். எந்த ஊர்ல பிறந்தாலும் நமக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுறது, அது அவங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி போறாங்க. வைகோ பேசுற பேச்சு பேசாத பேச்சா? இன்னைக்கு அவங்களுக்கு இதே திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்களை என்ன சொன்னாரு எல்லாத்துக்கும் தெரியும். வன்னியரசு அதை சொல்லுங்க. இன்னைக்கு அமைச்சர் பதவி கொடுத்த உடனே, ஆனா வன்னியரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் அழுத்தம் திருத்தமா சொல்வார். ஞாபகம் இருக்கா, அந்த நியூஸ் 7 அந்த ஊடகத்துல இது மாதிரி வந்து பொது தொகுதியில சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சில இப்போ மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில கேட்கறாங்க, அப்படி எதுவும் எனக்கு நினைவு இல்லை அப்படின்னு டஹால் போட்டு வச்சிட்டாரு. இவங்க கேட்கறாங்க, இல்லங்க நீங்க சொல்லிட்டு அப்படி எதுவும் எனக்கு நினைவுக்கு இல்லையா அப்படின்ட்டாரு. சரி, அந்த பழைய ஆட்களோட அது நிக்குதுன்னு பார்த்தா இன்னைக்கு வைகோ அதே மாதிரி அவர் பிள்ளைய அப்படி மாறுறாரு. கோஷத்தை பாத்தீங்களா? அதாவது வைகோ அவர்கள் அந்த விழா வாசல்ல அந்த பதாகை வச்சிருந்தாங்க. அதுல நம்ம முதலமைச்சர் படமும் இருந்தது. அவரு கலந்துக்கலன்ட்டாரு. இவரு கலந்துக்கலன்னு சொன்ன உடனே இவரா யோசிச்சு சொல்றாரு, இல்ல அங்க கூட்டம் அதிகம் சேரும், அதனால தமிழ்நாட்டுல, ஏன் தமிழ்நாட்டுல விடவா, டெல்லியில அவங்களுக்கு கூட்டம் அதிகமா சேர்ந்துட போகுது. அது முதல்ல அவரு பேரை போடும்போது அந்த அழைப்புதழ்ல அந்த அறிவு இல்லையா அவருக்கு? அதுக்கப்புறமா தான் யோசிச்சாரா? சரி, அதுக்கப்புறமா தான் அந்த படத்தை எடுத்திருக்கணும், எடுக்கல. அதுக்கப்புறம் யாரோ வருவாங்க என்ன ஏது அப்படின்னு பார்த்தாங்க. அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒண்ணு அவர் காங்கிரஸை தாக்கி பேசியிருப்பார், அடுத்தது பாஜகவை தாக்கி பேசியிருப்பார். இப்போ அந்த புஸ்தகத்தையே அவங்கள வச்சு ரிலீஸ் பண்ணிட்டு அவங்களாண்ட இப்ப பாஜகலையும் ஒருத்தருக்கிட்ட போய் போட்டு நாங்க உங்களை பத்திலாம் இப்படி திட்டி பேசிக்கிறோம் அப்படின்னு போய் புஸ்தகத்தை கொடுத்துட்டு வந்துக்கிறாரு. என்ன ஆதங்கம்னா, அது அவர்களோட போனா பரவாயில்ல, அடுத்து சந்திச்சு அவர் பையனும் அதே மாதிரி போறாரு. எதுக்கே அவர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் புள்ள, அவருக்கு வந்து நாளைக்கு ஒரு எதிர்காலம் வேணாமா? அவர் பாவம் எங்கேயோ கனடால பசங்க படிப்புக்காக இருந்தாரா? எல்லாரும் வந்து நிர்வாகிகள்லாம் சொன்னாங்க இவர் வரணும் அப்படின்னு. அதனால அவர் கூட்டின்னு வந்துட்டாரு. சரி, கூட்டின்னு வந்து சும்மா ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்சியில உட்கார வச்சுட்டு இருக்க முடியுமா? ஏதாவது ஒரு பதவி வேணும்ல. அதுக்காகத்தான் அழுது அடம் பிடிச்சி எங்க சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாராளுமன்ற தொகுதியில நின்றாரு, ஜெயிச்சுட்டாரு. இப்ப வந்து கூட்டணி மாதிரி போயாச்சு, என்ன பண்ண முடியும்? அதனால இங்க பல்லக்கு தூக்கின்னு நான் தான் பாதுகாப்பு வளையம்னு சொல்றாரு. தேசிய அளவுல நம்ம பையனை வந்து எல்லாருக்கும் வந்து அறிமுகப்படுத்தணும். அவர் தேசிய அரசியல், ஏன்னா பாராளுமன்ற உறுப்பினர்னா தேசிய அரசியல் தானே, தொலைநோக்கு பார்வை. இல்ல மாநில அரசியல்ல ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, அதனால தேசிய அரசியல் பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் வாங்க அப்படின்னு அவரும் வந்து ரொம்ப கொடுத்த காசுக்கு மேலேயே கூவராண்டா இவன் அப்படின்னு லிவிங்ஸ்டன் சொல்வாரு. அந்த மாதிரிதான் இருக்குது சார். ஆனா இது பிரதானமா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இது போன்ற பேசிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு கூட பார்க்கலாம். ஆனா பாஜக கூட்டணியில் அலையன்ஸ் வச்சவங்களும் இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்களே.
ஜி.கே. வாசன் அவர்கள் அதே நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு ராகுல் காந்தி போய் பார்த்து அவர் பேசின பேச்சை நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் ஜான் பாண்டியன் போன்றவர்கள் இவங்கெல்லாம் எல்லாருமே அப்போ வந்து ஒரு சீசன் அடுத்து ஏதோ முன்கூட்டியே கணிக்கிறாங்களா, அடுத்து இவங்க ஆட்சி வரப்போகுது, மத்தியிலேயும் மாறப்போகுது, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுறாங்களா, அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? ரூவன், இது கேள்வியே வேணாம், இது விட எல்லாருக்குமே தெரியும். இப்போ வாசன் அவர்கள் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப நேர்மையான, ரொம்ப ஒரு எளிமையான ஒரு அரசியல்வாதி. எந்த ஒரு பந்தாவும் கிடையாது, வர எந்த ஒரு பந்தாவும் கிடையாது. நான் வந்து ஒரு மந்திரி ஆயிட்டாலோ இல்ல வந்து ஒரு பாராளுமன்ற ஒரு கட்சி தலைவர் அந்த ஒரு இது கிடையாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு எங்கேயும் அவர் பண்ண மாட்டார். எல்லா இடத்துலையும் பெரிய தன்னடக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அப்படின்னா ஜி.கே. வாசன் அவர்கள். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா என்ன, பாஜக போய் சேர்ந்தாரு, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கிடைக்கும்னு நினைச்சாரு, கிடைக்கல. எத்தனை நாளைக்கு தான் சும்மாவே இருக்க முடியும் சொல்லுங்க? நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அப்ப மறுபடியும் காங்கிரஸோட போய் கலக்க வேண்டியதுதான். அதனாலதான் இப்ப அந்த பக்கம் போயிருக்காரு. வேற என்ன பண்ண முடியும்? அவருக்கும் வந்து நிகழ்காலம்னு ஒண்ணு இருக்குல்ல, எதிர்காலத்தை விடுங்க. நிகழ்காலத்திலேயே ஒண்ணுமே இல்லைன்னா எதிர்காலத்துல என்ன கிடைக்கும்? கடைசி எடப்பாடி அவர்களை துரோகி முதல குத்துறன்னு சொன்னா இன்னைக்கு அவர் மட்டும்தான் பாஜக கூட இருக்கிறாரு. நான் எடப்பாடிய துரோகி நான் என்னைக்குமே நீங்க சொல்லல, மக்கள் சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்க சூழ்நிலை பார்த்தா அவர் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. எனக்கு எங்க பதவி கிடைக்குது அவ்வளவுதான். இப்போ இவங்களே வந்து ஒரு செல்வாக்குள்ள கட்சியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து இவங்களா தேடி போக மாட்டாங்க, அவங்க இவங்களை தேடி வருவாங்க. அது இல்லைன்றதுனால தான் இப்ப வந்து இவங்களா எங்கேயாவது போய் ஒட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்காங்க. போய் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அங்க இருக்கிற காங்கிரஸ்ல இருக்க ஒரு 18-19 கோஷ்டியோட இன்னொரு கோஷ்டின்னு வரப்போகுது, அவ்வளவுதான். இன்னொரு சார், அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்திருந்தார், பார்த்திருப்போம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சதாகவும் பேசினதாகவும் ஒரு தகவல் போயிட்டு இருக்குது. அப்படின்னா எதுவும் வேற எதுவும் அது அவர் சொல்லியிருக்கிறாராம், அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனான வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு பேச்சு அடிபடுது. இது உங்களுக்கே கொஞ்சம் அதிகமா தெரியல. அப்படிதான் நான் 29 வரப்போகுது பாராளுமன்ற தேர்தல். அப்படிதான் நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்படிதான் அது வரட்டங்க, அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? அதாவது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அண்ணன் எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் 24 பாராளுமன்ற தேர்தலுக்கு எப்ப வேலையை ஆரம்பிச்சாரு? ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி தான் ஆமா தேர்தல் வருது இல்ல, நம்ம வேலை செய்யணும்ல, நாம தான் எதிர்கட்சியா சொல்லவே இல்லை அப்படின்னு ஏதோ வேலையை ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி இந்த 26க்கு வந்து கூட்டணி எல்லாம் வந்து அதுக்கு முந்தின வருடம் ஏப்ரல் மாதமே வந்து கூட்டணி எல்லாம் அறிவிச்சுட்டாங்க. ஆனாலும் இவர் மட்டும்தான் எங்கேயோ போயிருந்தாரு தவிர மற்றபடி பெருசா ஒன்றும் இல்லை. அண்ட் அந்த பிரச்சாரமே பெரிய அளவில் இல்லை அப்படின்றதுனால தான் பாஜகவில் பார்த்துட்டு அண்ணாமலை நீங்க வாங்க, நீங்க ஹெலிகாப்டர்ல வாங்கன்னு கூட்டின்னு வந்து அவரை வந்து பிரச்சாரம் எல்லாம் பண்ண வச்சு அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அவராண்ட போயிட்டு நீ வந்து 3 வருஷம் கழிச்சு வரப்போற பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து வேலை செய்யுங்க அப்படின்னா என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? 3 மாசத்துக்கு முன்னாடி தான் நாங்க வேலையில இறங்குவோம். இது அவருடைய மைண்ட் வாய்ஸ். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப பாஜகவே எந்த பக்கம் போகும்னு யாருக்குமே தெரியல. அண்ணன் நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார், அவர்கிட்ட கேட்டாங்கல்ல திமுகவுடைய கூட்டணி வருமானு கேட்டப்போ அது தேர்தல் நேரத்துல மேலிடம் முடிவு செய்யும்னு சொன்னார். திமுகவுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லை. அப்புறம் இப்பவே வேலை செய்யுங்கன்னா அவர் கேட்பாரு, வேலை செய்யறதா என்னன்னு வேலை செய்யறது? இப்ப எங்க கட்சியில யார் இருப்பாங்க 3 வருஷம் கழிச்சுன்னு சொல்ல முடியாது. நான் யாரை கூப்பிட்டு வேலை வாங்குறது? சரி கட்சிக்காரங்களை விடுங்க, கட்சின்ற ஒரு பேர்ல இரட்டை இலை அப்படின்னு வேலை செய்ய சொன்னா இவங்க பாட்டுக்கு இங்க வந்து எல்லாம் கட்சி பணத்தை செலவு பண்ணி வேலை பண்ணி போட்டு தேர்தல் நேரத்துல வந்து வேற கட்சிக்கு போட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? நம்பர் 1. நம்பர் 2, சரி இன்னைக்கு நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நாளைக்கு பாஜக வந்து இல்ல நாங்க திமுகவோட கூட்டணின்னு போயிட்டீங்கன்னா அப்புறம் என்ன அம்போன்னு விட்டுருவீங்கல்ல, நான் என்ன பண்றது? எதை நம்பி நான் வேலை செய்யறதுன்னு கேட்பாராம். நீயா இருந்தா கேட்பியா மாட்டியா? கொடுப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி நைனா நான் சொல்லிக்கிறாரு திமுகவுடன் அந்த கேள்விக்கு கூட அது கட்சி மேலிட முடியும். ஒருவேளை திமுக அதிமுக பாஜக இணைய வேண்டியதான், வேற என்ன வேலை இருக்கு? இது நல்ல ஐடியா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். நடுவுல வந்து பாஜக, இந்த பக்கம் திமுக, அந்த பக்கம் அதிமுக, அருமையான கூட்டணி. நல்லா இருக்குல்ல? வழி இல்ல சார், ஏதாவது ஒரு இதை முடிவு பண்ணி ஆகணும். ஆமா, அந்த பக்கம் மிகப்பெரிய ஒரு கூட்டணி ராகுல் காந்தி தலைமையில விஜய் அவர்களே அடுத்த ராகுல் காந்தி தலைமையிலன்னு சொல்லாத வாடா. அப்ப என்ன சார் அதுல ஒரு சூட்சம் இருக்கா? பிளான் என்ன இருக்குது? அவர் தலைமையில கூட்டணி வச்சா எங்க உருப்பிடும் அது உலகத்துக்கே தெரியும். சரி அதை தள்ளுங்க, தூர தள்ளுங்க. இப்ப அந்த பக்கம் இந்த பக்கம் ஒட்டுல உறவுலன்னு ஆகி போயிடுச்சு. சோ நாளைக்கு இதெல்லாம் வந்து ஆகணும். பாஜக அதிமுக திமுக பாராளுமன்ற தேர்தல் சொல்ல, சட்டமன்ற தேர்தல் சொல்ல வந்துதான் ஆகணும். வரலாம், அதுல ஒன்றும் தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. நேற்று வரைக்கும் வந்து தாவேகாவையும் இன்றைய முதலமைச்சரையும் கடிச்சு கொதறிட்டு இன்னைக்கு அவங்களோடய போய் கூட்டணி வச்சுட்டு இருக்கும் போது இவங்க வந்து திமுக அதிமுக ஒன்னா சேரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன யோகியதை இருக்கு மற்றவங்களுக்கு? சொல்லுங்க.
இது பாயிண்ட். ஏன்னா அரசியல் சட்டத்தில் போட்டு வச்சிருக்காங்களா திமுக அதிமுக சேரக்கூடாது அப்படின்னு? இல்லை யாராவது கோர்ட்டில் போயிட்டு தடை உத்தரவு வாங்கியிருக்காங்களா? அவங்க இஷ்டம், அவங்க சேருவாங்க, நீங்க சேரல. ஆனா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கண்டிப்பா ஒரு அக்கறை நிமித்தமா பேசுவாரு. ஒருவேளை அதிமுக பாஜகவோடு மீண்டும் பார்லிமெண்ட் தேர்தல் சந்திச்சு திமுகவோட இணைஞ்சுன்னா, அதிமுக ஒரு நல்ல கட்சி, ஆனால் நீங்க பாதாளத்துக்கு போறீங்க, நீங்க தவற விழுந்துடக்கூடாது, நான் இன்னும் உங்களுக்காண்டி நான் முட்டு கொடுத்து பேசுவேன் அப்படின்னு கூட அவங்களுக்காக ஏன் இவரு கவலைப்படணும்? ஆனா ஒண்ணு, அதாவது அப்படிதான் ஆரம்ப காலத்துல பட்டாரு, நீங்க நல்லவங்க ஏன் அங்க போறீங்க, ஆனா இவர் கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு வான்னா இவர் வர மாட்டாரு. அது பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்திருக்கும் ரூபன். ஏன்னா அவர் 2-3 தடவை சொன்னாரு, அதாவது பாஜகவை விட்டு வெளில வந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கும் அப்படின்னு சொன்னார். சார் வராரு இதே ஐஎஸ் இன்பதுரை அன்னைக்கு என்ன சொன்னாருன்னா, திருமாவளவன் அவர்கள் பேசின பேச்சுக்கு, ஐயா நாங்க வாரோம், பிரச்சனை கிடையாது, பாஜக கழட்டி விட்டுனாலும் வாரோம், நீங்க அங்க இருந்து வந்திருக்கீங்க, நாங்க நல்லவங்கன்னு சொல்றீங்க, உங்களோட பயணிக்க எங்களுக்கு விருப்பம்னு சொல்றீங்க, அது என்ன பேச்சு? கேள்வி கரெக்ட் தான். அது வந்து காலம் கனியவில்லை. ஒருவேளை இவங்க ஆஃபர் பண்ணது சீட்டு சொல்றேன், நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஓகே, அது வந்து இதுல இன்னொரு தப்பும் பண்ணிட்டாங்க. அதிமுக வந்து முதல்ல பாமக கிட்ட போய் பேசினாங்க பாராளுமன்ற தேர்தலும் போது. பாமகவும் விசிகாவும் ஒன்னா இருக்க முடியாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. அப்படி இருக்குச்சு, பாமகவோட வெளிப்படையா பேசிட்டு விசிகாவோட ரகசியமா பேசினீங்கன்னா சரிப்பட்டு வருமா? அதனால நீங்க அப்பவே அவங்களாண்ட போயிட்டு இந்த மாதிரிங்க நீங்க வந்துருங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். இல்லையா இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியாவது இது நம்ம பேசியிருக்கோம், ஆமாங்க இது வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை. சும்மா நீங்களா வந்து ஜாங்கிரி பிடியாதீங்க, கூட்டணி ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யார் சொன்னது? இப்ப இருக்கிறது கூட்டணி ஆட்சி தானே. என்ன மக்கள் என்ன கூட்டணி ஆட்சி தான் வேணும்னு வந்து 234 தொகுதியில் இருக்கவங்களும் வந்து ஒவ்வொரு தொகுதியில இருந்து 100 பேர் வந்து ஒரு கூட்டம் போட்டு, ஆமா இந்த தடவை வந்து கூட்டணி ஆட்சி வேணும்பா, அதனால நீங்க எல்லாம் இங்க ஓட்டு போடுங்க, நாங்கெல்லாம் அங்க ஓட்டு போடுறோம், இப்படி பேசிதான் இந்த ஆட்சி வந்துதா? ஆனா இதுக்கு வாங்கி கட்டிட்டு தானே இருக்கிறாங்க 2 பேரும். அவங்க தான் சொன்னாங்களே கூட்டணி ஆட்சி வந்து எங்களுக்கு உடன்பாடு இருக்கு, ஆனா அதுதான் விரும்ப மாட்டாங்கன்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க. அதுதான் சொல்றேன், மக்கள் விரும்ப மாட்டாங்களா, நாங்க விரும்ப மாட்டோம், அவ்வளவுதான். அதான் அப்படி மாத்தி சொல்லிக்கணும். இப்ப அதுக்கான இதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? இதை நம்ம அன்னைக்கே சொன்னோம். அது மட்டும் இல்ல, கூட்டணி ஆட்சி அப்படின்றதோட இல்லாம ரகசியமா வச்சுக்காங்க. இது பாருங்க, விசிகா நம்ம ஜெயிச்ச உடனே நீங்க தான் துணை முதல்வர், அப்படி ஒரு ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங் வெளில கூட சொல்ல வேண்டாம். அதுக்கப்புறம் ஆட்சி அமைந்த பிறகு பாத்தீங்களா, நாங்க தான் வந்து இது மாதிரி வந்து ஒரு துணை முதல்வர் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. வந்திருக்க மாட்டாரா அவரு? ஆனா அவர் வந்து ஏன் வந்து என்ன துணை முதல்வர்னு குறுக்குறீங்க பிரதமர் அப்படின்லாம் கேட்டிருந்தாரு. இப்ப வந்து துணை முதல்வர் கூட இல்லை, இருந்தாலும் அவங்க கூட்டணிக்கு போயிட்டாரு. அவர் தானே சொன்னாரு, திமுக அதிமுக பலவீனப்படும் போதுதான் கூட்டணி ஆட்சி சாத்தியம்னு சொன்னாரு. ஆயிடுச்சு. யாருக்கு தெரியும், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மனதாக தேர்வு செய்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட நிப்பாட்ட வைக்கலாம் பிரதமர் வேட்பாளராக, யாருக்கு தெரியும்? இதையும் நம்ம சொன்னோம். ஏன் வந்து காங்கிரஸ்ல வந்து நாங்க வந்து சமூக நீதிக்காக பாடுபடுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ராகுல் காந்தி பதவியே வேணான்னு சொல்றாருல. அப்ப நீங்க ஒட்டுமொத்தமா திரும்ப அவர்களை ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. யார் உங்களை தடுத்தா? இவர் தான் வந்து பிரதம மந்திரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லுங்க. அதை சொல்றதுக்கு உங்களுக்கு மனசு வர மாட்டது இல்ல. கட்சி தலைவர் பதவியை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு அதிகாரத்தெல்லாம் இன்னும் இவர் கையில தான் வச்சுருக்கிறாரு. எதுவா இருந்தாலும் இவர் கேட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இவரா மற்றவங்களுக்கு பதவி தூக்கி கொடுத்துட போறாரு? கொடுக்க மாட்டாரு. அதுதான் ஒரு உண்மையும் கூட. முதல்ல நமக்கு அந்த பதவி கையில வரணும், அப்புறம் தான் மற்றவங்களுக்கு கொடுக்கறதா யோசிக்க. நிச்சயமா சார். தொடர்ந்து எங்களுக்கு கருத்துக்களை பண்ணமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.